சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். குழப்பத்துல நிக்கிற என்னுடைய வாழ்க்கை பொய்யா போச்சு. குழப்பம் இருக்குது. குழப்பத்துல நிக்கிற ஒருவேளை சாப்பாடு உருப்படியா போடல, பாத்துக்க ஆள் இல்ல, பரதேசம் தவளிக்கிற, சிந்தனை மாறுது, புத்தி மாறுது, குழப்பம் எடுக்குது, கோளாறு ஆகுது, தொந்தரவு ஏற்படுது, மகனால வருத்தம், நிம்மதியான வாழ்க்கை இல்ல, கண் கலங்கின, கவரப்பட்டு நிக்கிற, ஒருவேளை சோறு போடுறதுக்கு கஷ்டம், உருப்படியான பொழப்பு, வாழ்க்கை வேலையில இடைஞ்சலா நிக்குது, தொந்தரவா நிக்குது, மேலும் மேலும் பிரச்சனை, மேலும் மேலும் சிக்கல், உன்னுடைய பொழப்பு, வாழ்க்கையே தவறிட்ட, பணத்துல நிக்கிற, ஆசைக்கு ஒதுங்கல, அளவுக்கு எடுக்கல, பெத்த மகனை நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுற, கண்ணீர் படிக்கிற, யாரும் பார்க்கல, கெதியத்து நிக்கிற, வழி இல்ல, வாசல் அடிச்சு தீராத வேண தீக்க முடியல, தீராத தொந்தரவு, இடைஞ்சல் நடக்கும், குழப்பம் ஆகும், கோளாறு ஆகும், தொந்தரவு ஏற்படும், மனச்சிக்கல், ரொம்ப நொந்து போயிட்ட, சொந்த பந்தம் உதவி செய்யல, மகனை கூட்டிட்டு வர முடியுமா? சவுண்டா பேசுமா. கூட்டு வராங்கம்மா. எப்ப கூட்டுற? இன்னைக்கு அவனுக்கு மொத்தம் உடம்பு வேற மொத்தம் வர முடியல. நீ எங்க கூட்டிட்டு போனாலுமே சரி வரல. இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்துட்ட. சத்தமா பேசாயா? அப்படி பேசு. எவ்வளவு செலவு பண்ணிருப்ப? எவ்வளவோ கணக்கு இல்ல சாமி. எவ்வளவு இருக்கும்? ஒரு தோராயமா எவ்வளவு இருக்கும்? 4 லட்சம் ரூபாய் மேல செலவு பண்ணோம். இந்த மகனுக்கு உயிருக்கு கண்டம், உயிருக்கு பிரச்சனை, உயிருக்கு கோளாறு, எங்கெங்கேயோ வைத்தியம் பார்த்து தீரவில்லை, தீர்க்க முடியல, ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்ல, எத்தனையோ இடத்துல வைத்தியம் பார்த்தேன், தீராத வேண தீர்க்க முடியல, நோய் நொடியா சிக்கலா இருக்குது, பிரச்சனையில இருக்குது, காப்பாத்தி தரேன், கவலைப்படாத, நானாச்சு மகனை கூட்டிட்டு வந்து நான் சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வாயா, ஒரு விமோச்சனை பிறக்கும், எழுதி வச்சுக்கோ. அந்த ஊர் பேரு காமாட்சி அம்மன் பிறந்த இடம். அந்த காமாட்சி அம்மன் வந்து கைலாயத்துல இருந்து வந்தாங்க. மூங்கில் அணை காமாட்சி அம்மன் கோவில், தேவதானப்பட்டி, சாதாரண இடம் இல்ல. அந்த அம்மன் 5 தலை பாம்போட அங்க வசிச்சிட்டு இருக்கிறாங்க. கைலாயத்துல இருந்து மஞ்சள் ஆத்துல மிதந்துட்டு வந்தாங்க. ஒரு ஓலைப்புட்டி மூங்கில் புட்டியில வந்தாங்க. அந்த அம்மனை எடுத்து வைக்கும் போது குழந்தை ரூபமா ஆயிட்டாங்க. இன்னமும் அந்த கோயில் அது நடந்துட்டு இருக்குது. கோவில் பூட்டின கோவிலுக்குள்ள வெளியதான் அம்மனுக்கு பூஜை, சூளத்துக்கு தான் பூஜை, கருவறை திறக்கவே மாட்டாங்க. அம்மன் குழந்தை வடிவத்தில் அங்க இருக்கிறாங்க. தீராத நோயும் தீர்க்க முடியாத பிரச்சனையும் அந்த ஆத்துல போய் மஞ்சள் ஆத்துல தலை முழுவிட்டு வந்தா அந்த நோய் தீந்துரும். காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிக்கணும். மகனை இங்க அழைச்சிட்டு வா. அதுக்கு மேல அவனுக்கு என்ன நோய் நொடி தொந்தரவோ ஒரே விசிறி துரத்தி தந்துறேன். என் மகனை எப்படியாவது சரி பண்ணி தரணும். நாங்க போகாத இடம் இல்ல, பார்க்காத இடம் இல்ல, மதுரகாளிங்கிற ஒரு கோவில் இருக்கா, எத்தனையோ பேத்துக்கு நோய் தீர்த்து விட்டுருக்கான், அதெல்லாம் வந்து பார்க்க வரேன்னு வந்திருக்கிறேன். சொல்றேன் கேட்டுக்கோ. அவனை அழைச்சிட்டு வரணும். தேவதானப்பட்டி போகணும். மூங்கில் அணை காமாட்சி அம்மனுக்கு தேங்காய் உடைக்க மாட்டாங்க. அவளுக்கு வந்து நெய் தான் பிரசாதம், மாலை தான் பிரசாதம். இத ரெண்டையும் அவளுக்கு சாட்டிட்டு என் மகனோட உயிரை காப்பாத்துன்னு அவ காலில் விழுந்துட்டு என்ன வந்து பார். அதுக்கு மேல இந்த பிரச்சனைக்கு முடிவு பண்ணி சரி பண்ணி கொடுக்கறது என்னுடைய வேலை. சிவாய. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம்.